Hi friends, இதுதான் வந்து straight line basket நேர் வரிசை கூடை. இதுக்குள்ள இப்படி இருக்கும். இப்போ வாங்க இந்த பேஸ்கெட்டோட அளவு பார்த்துடலாம். இது வந்து நேர் வரிசை கூடை ஸ்ட்ரெயிட் லைன் பேஸ்கெட். இதுக்கு வந்து 2.5 ரோல் செலவாகும். இதுக்கு நான் எல்லோவும் ரெட்டும் எடுத்திருக்கேன், 2 கலர் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு நான் எல்லோ கலரில் 16 பீசஸும் ரெட் கலரில் வந்து 15 பீசஸும் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 31 பீஸ் வந்துச்சு. மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேல் மூலமாக அளவு எடுத்திங்கன்னா 6 அடி வேணும் 2 கலருக்குமே. அதே மாதிரி இன்ச் டேப்லேயும் அளவு எடுத்திங்கன்னா 2.35 மீட்டரில் இன்ச் டேப்பில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு பேஸ் லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 லைன்ஸ் வரும். ஹைட் பார்த்தீங்கன்னா 24 லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 22 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 24 லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் பேஸ். இங்கே வந்துட்டு ஹைட் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 2.5 ரோல் செலவாகும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி செலவாகும்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ரெட் கலர் ஒயரையும் நான் வந்து எல்லோ கலர் ஒயரும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எல்லோ கலர் ஒயரில் வந்து 2 ரோலில் வந்து எனக்கு இவ்வளோ தான் மீதி வந்துச்சு. ரெட் கலரில் வந்து இவ்வளோ மீதி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா வந்துட்டு நமக்கு ஆஃப் ரோல் வந்து மீதி ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு 2.5 ரோல் செலவாகும்னு போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் கூடையோட பேஸ். இதில் வந்துட்டு நம்ம எல்லோ ரெட்டுன்னு நம்ம எடுத்திருப்போம். இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் ஒன்றும் ரெட் கலர் ஒன், எல்லோ கலர் ஒன், ரெட் கலர் ஒன்னுன்ட்டு நம்ம வந்து பேஸில் வந்து போட்டிருப்போம் ரன்னிங் ஒயர் வச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து ரெட் கலர் அவ்வளோவா வந்துட்டு யூஸ் ஆகாது. நமக்கு வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் ஒயருக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பேஸ்க்கு மட்டும்தான் ரெட் கலர் ஒயர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். மற்றபடி மேலே போகிறது ஃபுல்லாக நான் வந்துட்டு எல்லோ கலர் ஒயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எல்லோ கலர் ஒயர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக செலவாகும். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் ஒயர் ரெண்டு ரோலும், ரெட் கலர் ஒயர் வந்துட்டு 1 ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து 2.5 ரோல்ஸ் வந்துட்டு செலவாகும் ஹேண்டிலோட. இப்போ வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் ஒயரை இந்த மாதிரி மடித்து ரெண்டும் ஒரே மாதிரி அளவில் இருக்க மாதிரி மடித்து வச்சு நம்ம இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம். இந்த ரன்னிங் ஒயரை இதுக்கு மேலே அப்படி வச்சு இந்த அளவில் வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரோட சின்ன பீஸ் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் போயிடும். ரன்னிங் ஒயரோட பெரிய பீஸ் வந்து நமக்கு ரைட் சைடில் போயிடும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எல்லோ கலர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன கலர் ஜாயின் பண்ண போகிறோம்னா ரெட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ரெட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதே அளவு ரெட் கலரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை அந்த மாதிரி லூப் மாதிரி ஒரு லூப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பவும் நம்ம எல்லோ கலர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லோ கலர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் ஜாயின் பண்ணணும். 1 எல்லோ ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ ஒரு ரெட்டுன்னு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிகிட்டே போகிறோம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு எல்லோ ரெட்டுன்னு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்க ஒயர்ஸையும் அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் இதை வந்துட்டு சின்னதாக ஒரு நாட் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதுதான் சென்டர்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயர்ஸையும் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒயர் 16 ஒயர்ஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த ஒயர் தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணணும். அதே ஒயர் தான் நமக்கு வந்துட்டு எண்டிங்கில் முடியணும். மீதி இருக்க 15 ஒயர்ஸை நம்ம சென்டரில் தான் ஜாயின் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன் ரன்னிங் ஒயரை. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நாம் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்னா ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கணும். ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவில் நம்ம வச்சு இந்த இடத்துல வச்சு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இதுலேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த ரன்னிங் ஒயரும் சேம் ஆர்டர் தான். எல்லோ ரெட் அந்த மாதிரி தான் வரும். சென்டர் லைனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் நீங்கள் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெட் கலரில் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இனிமேட்டு வந்து 4 போடணும். எல்லோ ரெட்டோடு வந்துட்டு இங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் அதே மாதிரி திருப்பி இப்போ ரெட் கலர் போட்டுருவீங்க. இதே மாதிரி ரெட் கலர் ரன்னிங் ஒயர் போட்டுருவீங்க. அப்புறம் எல்லோ ரெட் வச்சு நீங்கள் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பேஸில் வந்துட்டு 11 லைன்ஸ் வரா மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பேஸில். இப்போ பேஸ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் நமக்கு 11 லைன்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன்ஸ் வந்திருக்கு. இது வந்து சென்டர் லைன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் இது. மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 11 லைன்ஸ் வந்துடுச்சு. மேலே கூடைய எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கூடைக்கு நான் எல்லோ கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் ரன்னிங் ஒயர் வேணுமோ எடுத்துக்கலாம். எல்லோ ஆர் ரெட். நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ பேஸ் முடிஞ்சிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம மேலே போட போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடிப்படிக்கு நம்ம வந்துட்டு ஏணிப்படி முடித்து போட போகிறோம். ஸோ 1 2 3 4 இந்த 4 நாட்டையும் விட்டுட்டு 5ஆவது நாட்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம மடிச்சு விட்டுருந்த அளவுக்கு உள்ளே சொருகி விட்டுறலாம். இதை ஏன் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 4 நாட்டுக்கு சொருகி விட்டுருக்கேன். அடுத்து இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சொருகி விட்டதுக்கு அடுத்த நாட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். பேசிக் நாட்.
ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. அடுத்தது ரன்னிங் நாட்டில் இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வந்த பிறகு நான் காமிக்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே சொருகி விட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள நாட் இருக்கும். இது ரன்னிங் ஒயர். இப்போ இதில் ஏணிப்படி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயருக்கு அடுத்த நாட் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாட், அந்த நாட்டை நம்ம இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கி விட்டுக்கோங்க. இதை இது வந்து இப்படி இருக்கணும். இந்த நாட்டில் இந்த மேலே இருக்க ரெட்டு வந்து இந்த மாதிரி தூக்கி இருக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் இருக்கா, இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். நமக்கு லெஃப்ட் சைடில் வரா மாதிரி இதை மாதிரி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம தூக்கி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த நாட்டை மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கு இல்லையா, இதுலேருந்து மேலே போகுது பாருங்கள், அந்த ஒயரை இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இழுத்து விட்டுட்டு அப்படியே இழுத்துருங்க. இப்படியே இழுத்துட்டிங்கன்னா நமக்கு ஏணிப்படி நாட் வந்துடும். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு நாட் போட முடியாது, ஸோ நம்ம செகண்ட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம போடுறது செகண்ட் லைன். இது வந்து நம்ம செகண்ட் லைன் போட்டிருக்கோம். இது ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக சுற்றி ஃபஸ்ட் லைன் போட்டோம். இங்கே நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே ரன்னிங் ஒயர் வச்சு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வந்துட்டு இந்த நாட்டு வரைக்கும் போட்டுட்டு நம்ம நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு திரும்பவும் இங்கேருந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ செகண்ட் லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ரன்னிங் ஒயரை. இப்போ ஆல்ரெடி நம்ம போட்ட ஒயர் வந்து இங்கே இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒயர் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம ரன்னிங் ஒயரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரன்னிங் ஒயரை பேக் சைடில் விட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ஒயரில் இழுத்து விட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இது முன்பக்கம், இது நமக்கு பேக் சைடு. இதை நம்ம லெஃப்ட் சைட் பக்கமாக
இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, இழுத்து வச்சுருக்கோம்ல லூஸாக, அதுக்குள்ளே இதை விட்டுறணும். இந்த ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த ஒயரில் மேலே போகுது இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுருங்க. இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இப்போ இழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா இதுதான் ஏணிப்படி முடிச்சு ஈவனாக வரும் நமக்கு. இப்போ செகண்ட் லைனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடில் இருக்க ரன்னிங் ஒயர் வந்து நமக்கு இந்த சைடு போயிருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதே நாட்டில் வந்து நீங்கள் போட நாட்டில் தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து நம்ம கண்டினியூஸாக நாட் போட்டே வர வேண்டியது தான். ரன்னிங் ஒயர் வச்சு கண்டினியூஸாக இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட்டில் இங்கே கொண்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ரன்னிங் ஒயரை இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே இது போது பாருங்கள், இந்த ஒயர் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணாமல் இங்கேயோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா தான் இப்போ இதில் நாட் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம வந்துட்டு ஈவனாக கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே மாதிரி மேலே இருக்க நீங்கள் போட்டு கொண்டு வந்துடுங்க. நானும் இப்போ வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.